சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்டட் மாஸ்டர் ஜாகுவா தங்கம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே சார், நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஸ்டட் மாஸ்டர்னு மட்டும் தான் சொன்னேன். ஆனா நீங்க டைரக்டராகவும் இருக்கீங்க, ஆக்டராகவும் இருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அது முதல்ல ஃபைன் டைம் மீடியா நிறுவனத்தாருக்கும் ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நேயர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்து நன்றிகள் நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ சொல்லுங்கள், இது வந்து எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களா? உழைப்பு தான். உழைப்பு வந்து எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருந்தாக்க முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். உழைக்கல கொஞ்சம் 40 வயசு ஆயிடுச்சு 30 வயசு ஆயிடுச்சு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டால் முடியாது. நான் அப்படி இல்லை, உழைச்சிக்கிட்டே இருக்கேன். டெய்லி காலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன். பயிற்சி, யோகாசனம், தியானம், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதுனால நான் இன்னும் 20 வயசு பையனாகவே இருக்கிறனால நான் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு படம் ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே. அதில் திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஃபைட்டு எல்லாம் நான் தான். ஹீரோவும் நான் தான் நடிக்கிறேன். அது மாதிரி போய்கிட்டே இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, முயற்சி தானே. இருக்கிற வரைக்கும் சாதனை பண்ணிக்கிட்டே இருப்போம், அவ்வளோதானே. படம் எப்போ சார் ரிலீஸ் ஆக போகுது? அது 2027 தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா இப்போ இந்தியான்னு ஒரு படம் எடுத்து அது எடிட்டிங் டப்பிங் போயிட்டுருக்கு. அது முடிச்சுட்டு அது ரிலீஸ் டைமில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே சார். அதே மாதிரி வந்து நீங்க இந்த துறைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? ஏன்னா வந்து நிறைய துறைகள் இருக்கு. இந்த ஸ்டண்ட் துறை வந்து எவ்வளோ கஷ்டமானது, எவ்வளோ வந்து சேஃப் இல்லாதது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா வந்து நீங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்து இத்தனை வருஷமா அதில் பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இது உள்ள வர்றதுக்கான காரணம் என்ன சார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் உள்ள வரதுக்கான காரணம். எனக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஊர் கொம்மடிக்கோட்டைங்கிற கிராமம். அங்கே வந்து எங்கள் ரொம்ப கிராமம் இப்போவுமே அப்படி தான் இருக்கும். நான் பிறக்கும் பாருங்கள் ஒரு 70 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரே காடாக தான் இருக்கும். அங்கே தற்காப்புக்காக எல்லாருமே சிலம்பம் அது மாதிரி கலைகளை கற்றுக்குவாங்க. சிலம்பம், சொல். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா கற்றுக்குவாங்க. எங்கள் அப்பாட்ட அந்த இதெல்லாம் இருக்குது. அது வந்து அப்போ பார்த்து வேடிக்கை கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு அருவா மட்டும் கொடுப்பாங்க எங்கிட்ட. எங்கள் ஊரில் அந்த விலையெல்லாம் பார்க்கும்போது கரட்டிலாம் வரும், வெட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்த்து பெரிய எடுத்துப்பேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செடிக்குச்சி ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ செடிக்குச்சி நிறையா அப்போ தெரியாது. ஆனால் அதில் சவுண்டு குண்டெலாம் போடும்போது ரொம்ப வேறு மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அதை கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இருந்ததுனால என்னால் அது முடியல.
அதுக்கு எங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் இந்த சிலம்ப கலையெல்லாம் வந்து அந்த கவுஸ் சுற்றுறது சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தனாலே ஃபுல்லாக கற்றுக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் தவறிட்டாங்க. அப்போ நான் வந்து சென்னைக்கு வந்து வேலைக்கு வந்தேன். வேலையை முடித்து இங்கே சரியில்லாமல் திருப்பி திருச்சிக்கு போனேன். திருச்சியில் இல்லாமல் திருப்பி ஊருக்கு போனேன். திருப்பி ஊரில் போய் 6ஆம் கிளாஸ் படித்தேன். அப்போ தான் பெருந்தலைவர் காமராஜர் வந்து எங்கள் ஸ்கூலை ஆரம்பிக்க வைக்க வந்தார். அப்போ அவர் கை வச்சு சொன்னார், நல்லா படிக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு சொன்னார். அவர் கை வச்ச நேரம் நல்லா வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து திருப்பி திருச்சிக்கு வந்தேன். திருப்பி திருச்சிக்கு வந்து எங்கள் அக்காவை ஒருத்தர் வந்து திட்டாருன்னு சொல்லிட்டு, அந்த நான் இப்போ இவ்வளோ இருப்பேன், அவர் ஒரு 6 அடி இருப்பார். அவர் கோடாலி கடைஞ்சி கட்டை வேலை கட் பண்ணிட்டேன் காலுக்கு. அதான் எனக்கு கிடச்சி எங்கள் அக்கா திட்டினோடனே. உடனே என்ன தேடினாங்க, நான் ஓடி போயிட்டேன். அப்புறம் வந்து பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என் சொந்தக்காரன் நாங்கள் எல்லாம் ஒன்றா காம்ப்ரமைஸ் ஆகிட்டோன்னு வச்சுங்களேன். பட் அவருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக என்கிட்ட பார்த்து பேசுவார், என்னடே நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அப்போ பக்கத்தில் ஒரு கடைக்காரர் சொன்னார், நீ இவ்வளோ தைரியமாக சண்டை கற்றுக்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆர்வம் இல்லையா சண்டை கற்றுக்கணும். உடனே சரி வாங்க, எங்கே சொல்லித்தரக்கு ஆள் இருக்காங்கன்னா, அப்போ அவர் தக்ஷாமூர்த்தி ஆச்சாரியார்னு ஒருத்தர். அவர் சிலம்பத்தில் அப்படி செய்வார். சிலம்பம், குத்து வரிசை, சுருள் வச்சு, செடி குச்சி, மான்கொம்பு, இது மாதிரி நிறைய கலைகள் செய்வார். அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட சேர்த்து விடும்போது அவரும் ரெடியாக இருந்தார். கூட இருக்க மாணவர்கள் இருப்பாங்களா, ஆனால் வேணா வெளியூருக்காரங்கண்ணே, இவனுக்கு ஏன்னா கற்றுக் கொடுக்காங்கன்னுட்டாங்க. எங்கள் வாத்தியாருக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கட்டா. அவன் வந்து அந்த செருப்பெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டோம், அது போட்டோம், டீ கிளாஸ் கழுவிட்டு வரட்டும், டீ கிளாஸ் வாங்கி அதுக்காக வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு 2-3 வருஷம் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. கம்பை எடுத்தாலும் அடிப்பானுங்க, கம்பை தொட்டா அடிப்பானுங்க என்ன. அப்போ நான் ஒரு சபதம் பண்ணேன், இந்த சிலம்பத்தில் நமக்கு நிகர் நம்மளாகவே இருக்கணும், எவனும் இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ ஆஞ்சநேயர் படம் வந்து ஒரு 6 அடிக்கு ஆஞ்சநேயர் படம் வச்சுருப்பேன். டெய்லி நான் எஞ்சி மாலைலாம் போடுறது நான் தான். அவர்கிட்ட கேட்டேன், ஏன் எனக்குலாம் சொல்லி தர மாட்டேன், நான் கடவுளை ரொம்ப வேண்டுவேன். எங்கள் ஊர் குலதெய்வம்லாம் போய் அங்கே படுத்துருப்போம் நைட்லாம். அதனால் வேண்டும் போது எனக்கு என் மைண்டில் எங்கள் வாத்தியார் சுற்றுறதுலாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை எடுத்து நான் கம்பு சுற்ற ஆரம்பித்தேன். யாருக்குமே தெரியாமல் சுற்ற ஆரம்பித்தேன். நான் 5 மணிக்கு போவேன், யாரும் வரமாட்டேன். 6 மணிக்கு தான் வருவாங்க. இப்போ 4 மணிக்கு போக ஆரம்பித்தேன். 4 மணிக்கு சுற்ற ஆரம்பிப்பேன். சுற்றிட்டு கூட்டி தண்ணி தொழிச்சு இப்படி வந்து உட்காந்துக்குவேன், ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் 3 மணிக்கு போனேன். ஏன்னா இன்னும் டைம் எனக்கு பத்தலை. அப்போ தண்டாலாம் அடிக்க வேண்டியது இருந்துச்சு, டைம் இல்லாமல் 3 மணிக்கு போனேன். அப்புறம் 2 மணிக்கு போக ஆரம்பித்தேன். 2 மணிக்கு போய் 6 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருப்பேன், ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருப்பேன். அப்போ வந்து இந்த கலைகளில் வந்து எக்ஸ்ட்ரீம் என்னெல்லாம் இருக்கோ நான் ட்ரை பண்ணேன். எல்லாமே தண்டால் வந்து 1850 அடித்தேன். ஒரு தம்முக்கு 3000 தண்டால் அடிப்பேன். அப்போ டெய்லி 5000 பைட்டக்கு அடிப்பேன். அப்போ வந்து அது ஒரு வாட்டி இந்த வரகநேரி, திருச்சியில் வரகநேரின்னு ஒரு ஏரியா இருக்குது, அதில் வந்து சப்பரம் கொண்டு வந்தாங்க. சப்பரத்துக்கு முன்னாடி விளையாண்டுட்டு வருவாங்க எல்லாம். அப்படி விளையாடும் போது எங்கள் வாத்தியாருக்கு அடுத்த பொசிஷனில் ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் அடிச்சிட்டான், வெளியூர்காரன் அடிச்சிட்டான். அப்போ அந்த ஏரியாவே கப்சிப்பு அடிச்சுன்னா அவர் பெரிய ஆள், அவரே அடிச்சிட்டாங்களே, அப்போ அவன் வெளியூர்காரன் அடிச்சிட்டானே, அப்போ யார் இறங்குவா இனிமேல் அடிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது நான் இப்படி உட்காந்துருந்தவன் சொல்கிறேன், இவன் மட்டும் என்கிட்ட கேட்டானா அவன் ஊர் வரைக்கும் விரட்டி விட்டுருவேன். நான் யதார்த்தமாக சொல்கிறேன், எங்கள் வாத்தியாரங்க நின்றுருக்காரு, நான் கவனிக்கல, தலையை தட்டுறாடே எழுந்துடுறா அப்படின்றார். ஆனால் என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்றேன். இவன் இது வரைக்கும் எங்கள் வாத்தியார் எனக்கு கற்றுறல, பெரிய விஷயம்னா இது வரைக்கும் எங்கள் வாத்தியார் நான் கற்றுக்கல. என்னடா அவனை அடிப்பேங்கிற, அடிச்சுடுவேடாண்ணா. ஆனால் நீங்கள் சொன்னால் அடிப்பேனே, அடிப்பியா, சரி அடுறா பார்ப்போம் அப்படிங்கிறாரு. நான் உடனே என்ன பண்ணுவேன், எங்கள் வாத்தியார் காலில் விழுந்து கும்பிட்றேன். அவரை கும்பிட்டு, அப்போலாம் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு, இப்போலாம் வாத்தியார் மதிக்கல, அப்போ அப்படி இருந்துச்சு பார்த்துங்க. அதனால தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாக முடிஞ்சிச்சு. அதனால் மாணவர்கள்லாம் கேட்குற மாணவர்கள்லாம் வாத்தியாரை மதிங்க, வாத்தியாரை வந்து மிரட்டாதீங்க, கையை வாங்காதீங்க, அதெல்லாம் பெரிய பாவம். இப்போ அவர் விழுந்தோடனே அவர் கம்பு எடுத்தால் திட்டுவாங்கல்ல, கம்பு தொட்டாலே திட்டுவாங்கல்ல. இப்போ எங்கள் வாத்தியார் கம்பு எடுத்து தரணும், நான் போய் காலையில் நான் கம்பு கொடுங்கண்ணேங்கிறேன், அவர் எடுத்து தராரு. திருப்பி முண்டாந்தரன்னு ஒன்று இருக்குது ஃபைட்டில், அதை முண்டாந்தர் அடித்து, முண்டாந்தர் எனக்கு எப்படி தெரியும்னு யாருக்கும் தெரியாது, நான் கற்றுக்கிட்டேன். அடித்து போய் நின்று வணக்கம் எடுத்தோடனே அவர், இப்போவும் சொல்லேன்டா, வேணான்னா விட்டுரு, அவனையும் அடிச்சிட்டான், அப்புறம் அதுக்கு மேலே என்னடா இருக்குண்ணா, இல்லைண்ணா நான் அடிப்பேண்ணே அப்படிங்கிறேன். சலாவரிசை, அறுப்பு சலாவரிசைன்னு ஒன்று இருக்குது, ஓகே, அதை நான் எடுக்கிறேன். ஏன்னா எங்கள் வாத்தியாருக்கு மட்டும் தான் தெரியும், கூட இருக்க யாருக்கும் தெரியாது செலாம். ஓகே, உங்க டீச்சர் வந்து பண்றத பார்த்து அப்படியே நீங்க கத்துக்கிட்டீங்களா? அப்படியே கற்றுக்கிட்டேன். காவேரி ஆற்றுல போய் கற்றுக்குவேன், காவேரி தண்ணிக்குள்ளே போய் கற்றுக்குவேன். ஓகே, கம்பு இவ்வளோ பெரிய கம்பு எடுத்துருவேன், தண்ணிக்குள்ளே போகும்போது அங்கே போய் கற்றுக்குவேன். ஏன்னா இங்கெல்லாம் தெரியும்ன்ட்டு சொல்லி தெரியாமல் அங்கே வேறு, அதுதான் வேலை. நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா அது மட்டும்தான் நமக்கு லட்சியமாக இருக்கணும். பார்வை வேறு எங்கேயும் திருப்பினாக்கா நம்ம இதிலே தோற்று போயிடும். அதனால் அதை மட்டும் குறிக்கோள், எனக்கு சண்டை கற்றுக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சண்டை கற்றுக்கணும், தூங்கும்போது சண்டை கற்றுக்கணும், முடிச்சிருக்கும் போது சண்டை கற்றுக்கணும், எழுந்திரிக்கும் சண்டை கற்றுக்கணும். அப்படியே நினச்சிக்கிட்டனால கம்பு இவ்வளோ இதெல்லாம் கற்றுக்கிறேன்ல, இவ்வளோ தான் கம்பு மூங்கில் தருவாங்க. அப்போ வந்து கண்ணுக்கே தெரியல நான் செலாவரிசை எடுக்கிறது, அறுப்பு செலாம் தெரு அப்படியே விலகி இது. எங்கள் வாத்தியார்கள் நம்பிக்கை வந்துச்சு, சரி இவன் அடிச்சிடும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டாரு. வந்து அப்படி வணக்கத்தை தோட்டத்தட்டு அப்படி நின்ன உடனே எங்கள் வாத்தியார் அப்படியே கண்ணு கலங்கிட்டார். போய் வர்றா அடுறா அப்படின்றாரு. திரும்பி பார்த்தா அவனை காணும்.
இவன் ஒரு கூட்டத்தில் ஒதுங்கி நிற்கிறான். வாங்கண்ணே அப்படிங்கிறேன். இல்லை நீ ஜெயிச்சிட்டா விட்ரு அப்படின்னாரு. இல்லை நீங்கள் வாங்க. இது ஒரே அடி தான் கீழே போட்டார். பயம் ப்ளஸ் என்னோடய வேகத்துக்கு அவர் கீழே விழுந்துட்டார். உடனே சொன்னேன், எங்கே வந்து எங்கே யாரா டேய், எங்கள் வாத்தியாரோட கட்டேசி சிசியன்டா அப்படின்றேன். சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, விட்டுறாச்சுன்னுங்களேன். அப்போ எங்கள் வாத்தியார் கேட்குறாரு, எங்கடா கற்றுக்கிட்டாங்க? உங்கள்கிட்ட தானே கற்றுக்கிட்டேன். சரி, அவர் சைக்கிள் வச்சுருப்பார். எங்கள்கிட்டலாம் சைக்கிள் கிடையாது, நடந்தால் போவோம் எல்லா இடத்துக்கும். இப்போ தானே எல்லோரும் பைக் வச்சுருக்கோம். அப்போல்லாம் ஏது பைக்கு, எல்லாம் வந்து சைக்கிள். ஒரு சைக்கிள் வச்சுருந்தா பெரிய ஆள். அப்புறம் எல்லாம் நடந்தான் போவாங்க எல்லாம். அதான் ஒரு எல்லாம் ஹெல்த்தாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கூட தள்ளிட்டு போய் ஒரு இடத்துல பால் வாங்கி தரேன். எங்கள் வாத்தியார் எதுவுமே யாருக்கும் வாங்கி தர மாட்டார். ஓகே. பால் ஆர்டர் பண்ணுறாரு. நாங்கள் ஒரு 15 பேர்ட்ட இருக்கோம். பால் ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நான் கையில் வச்சுருக்கேன், எங்கள் வாத்தியாரும் கையில் வச்சுருக்காரு. மட்டும் எல்லாம் குடிச்சிட்டாங்க. குடிச்சு என்கிட்ட கேட்குறாரு, எங்கடா கற்றுக்கிட்டா அப்படின்னு. ஆனால் உங்கள்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். டேய், அவனுக்குலாம் என்னடா நினைப்பானுங்க, நீ வேறு அறுப்பு சாலை அங்கே எவனுக்குமே தெரியாது திருச்சியில், நீ வந்து அது வேறு பண்ணியிருக்கா, நான் தான் பண்ண நினைப்பாங்களே. இல்லைண்ணே உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேங்கிறேன். டேடே இங்கே வாங்கடா அப்படின்னு கூப்பிட்றா எல்லாரையும். அவனுங்க வாத்தியாரை திட்டானுங்க, நமக்கு தெரியாமல் அவர் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு திட்டிட்டு கிடக்குறாங்க. இப்போ அவர் சொல்ல பாலை குடுறான்றார். இல்லை நீங்கள் குடிங்கண்ணே அப்படிங்கிறேன். ஏன்னா எனக்கு இல்லை, என்னோடது எங்கள் வாத்தியார் குடிக்காமல் நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பேன். இப்பவும் அப்படி தான் நினைப்பேன். அப்புறம் அவர் குடித்தோன்னு நானும் பாலை குடிச்சு, டேய் அவன்கிட்ட கேளுங்கடா, யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் கேளுங்கடா அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலை. அப்போல்லாம் கேட்குறேன், எங்கடா கற்றுக்கிட்டா அப்படின்ட்டு. வாத்தியார் தான் கற்றுக்கிட்டேன். வாத்தியார், டேய் கரெக்டாக சொல்லிட்டா, என்கிட்ட எங்கடா கற்றுக்கிட்டாங்கிறாரு. இல்லைண்ணே இப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன்னா அப்படின்னா அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஏன்னா அப்படியாடா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கா, எத்தனை மணிக்குடா ப்ராக்டிஸ் பண்ணா? 2 மணிக்கு. 2 மணிக்கா? நைட்டு 2 மணிக்கா? ஆமாம், அதானே வேலை. இல்லை கம்பை தொடக்கூடாது. நான் கம்பை தொட்டாக எனக்கு நிகர் யாரும் இல்லைன்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு. வெரி குட்ரா, சூப்பர்ரா. சரி கொஞ்சம் முறையாக கற்றுத்தரேன்டா. நான் வேலைக்கிழமை வேஷ்டி அந்த இதெல்லாம் கொடுப்போம், அந்த குருதட்சணை அதெல்லாம் எடுத்துகிட்டு வாடானாரு. அப்போ ஒரு வாட்சி மட்டும் கட்டியிருந்தேன். அதை விற்றுட்டு, ஏன்னா அப்போ பெரிய வாயை விற்றுட்டு அதை வாங்கி கொண்டு போய் வேலைக்கிழமை போனேன். இங்கே பள்ளிக்கூடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் கற்றுக்கிட்டோம். சைக்கிளில் அவரை ஃப்ரெண்டில் உட்கார வச்சு நான் அழுத்திட்டு போவேன். போயிட்டு கற்றுக்கிட்டு நைட் 2 மணிக்கு திருப்பி வருவோம். இது மாதிரி கற்றுக்கிட்டு அதில் வந்து ஸ்டேட்டில் 1971 ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 72 இந்தியாவில் ஃபஸ்ட் வந்தேன். அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளியில் சிலம்பம்னா என் பேர் அடிபடிச்சு. ஓகே. இப்போ எங்கள் எம்ஜிஆர் வராரு திருச்சிராப்பள்ளி வரும்போது அவர் முன்னாடி சிலம்பம் சுற்றுற யாருன்னா ஜாகுவார் தங்கப்படத்தை நிறுத்துங்க, அன்றைக்கி என்ன தங்கம்னு சொல்லுவேன், தங்கத்தை நிறுத்துங்கன்னு நான் விளையாடுறேன். தலைவர் முன்னாடி எவ்வளோ வாட்டி அவர் அங்கே இருந்திருக்காரு, பார்த்துருக்கேன். நேர்லலாம் பக்கத்துலலாம் பார்க்கல. இப்போ அவர் மேலே நிற்கிறார், நான் கீழே விளையாடுறேன். இவர் பாப்பாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அந்த வந்து அந்த பறவை சலான்னு ஒன்று இருக்குது, பறக்கிற மாதிரியே இருக்கும் பறவை, அந்த மாதிரி ஒரு சலாம். அதை பார்த்துட்டு அவரே கை தட்டிட்டு நான் வணக்கம் எடுத்து முடிக்கிறேன். என்னை வந்து தொழிலாளர் நல அமைச்சர் அப்போ ராகவானந்தம் அப்படின்னு அவங்க இருந்தாங்க. அவங்க கையை பிடிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து வளர மேலே கூப்பிட்டு போயிட்டு தலைவர்கிட்ட கொண்டு நிறுத்துறாரு. இப்படி அதாவது தலைவரை பார்ப்புங்கிறதுலாம் இல்லை, அவர் பக்கத்தில் நிற்போங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கல. அப்படி பக்கத்தில் நிற்கிறேன். அவரோட கட்டி பிடிக்கிறாரு என்ன. அதாவது வேர்வை இருக்கும், அப்போ எப்படி இருக்கும் வேர்வெல்லாம் விளையாண்டு அதோட கட்டி பிடிச்சி என்னை அப்படியே மூச்சு வாங்குது. மூச்சு வாங்கல, அப்படியே நைஸாக ஒரு தாய் எப்படி தடை கொடுப்பாங்க தடை கொடுக்குறாரு. அதெல்லாம் அவசியமே இல்லை. அவர் அப்படி பண்ணி என்னை வந்து கேட்டார், என்னடா பண்ணுறான்னு கேட்டார். இல்லைண்ணே இங்கே யாருன்னா வந்து அடிப்பேண்ணே, காசு தருவாங்க. காசு தருவாங்க, அதுக்கு அப்படியா இருக்கா நீங்கள் மாதிரி தான், நீங்கள் படத்தில் பண்ணுறீங்களா, நல்லது பண்ணீங்களா, அந்த மாதிரி தான் அப்படின்னோடனே, சரி நீ காலையில் ரூமுக்கு அவர் ரூம் போட்டிருந்தாங்க, அங்கே வந்துடு அப்படின்னாரு. இப்போ காலையில் அங்கே போனேன். ஒரு 5:30க்கெலாம் போயிட்டேன். நான் 3 மணிக்கு எப்போ எந்திக்கிறாங்களா எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு தலைவரை பார்க்க போகிறோம். 5 மணிக்கு போயிட்டேன். போனால் ஏகப்பட்ட போலீஸ் நிற்கிறாங்க. ஓகே. ஆகா நம்மளை பிடிக்க தான் போலீஸ் நிற்கிதுன்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கிட்டேன். அப்போ எங்கள் தொகுதி எம்எல்ஏ மிஸ்டர் முஸ்ரிபுத்தன் அவர் வராரு. அதனால அவர்கிட்ட போய் இன்னும் நீ இங்கே நிற்கிறா, அவர் காலையில் ஒன்றை தான் சந்தித்து பேசணும், யாருமே அப்பாயின்மெண்ட் கூட நீ என்ன இங்கே நிற்கிறானார். ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, போலீஸ் ரொம்ப நிற்கிறாங்க. சரி வண்டியில் உட்கார அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். நீ போய் பாரு அப்படின்னாரு. ரூமில் போனால் தலைவர் இப்படி இருக்காருன்னா ரொம்ப கோபமாக இருக்கான்னு அர்த்தம். அவர் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. நான் போகிறேன், திட்டுறாரு. என்ன ஒன்று எப்போ வர சொன்னால் அப்படி பண்ணாரு. அப்புறம் இல்லை போலீஸ் என்னை பிடிக்கிறாங்க நின்றுருந்தாங்க, அதான் வரலன்னு. என்னது போலீஸ் ஒன்று? ஆமாம் இவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க என்னை பிடிக்கிறதுக்கு, அதை மறைஞ்சது இப்போ எம்எல்ஏ கூட தான் வந்தேன் அப்படின்னா. விழுந்து சிரிக்கிறாரு, கண்ணாடிலாம் கலந்து தண்ணியெல்லாம் துடைக்கிறாரு. என்ன ஒன்றா பிடிக்கிறார், எனக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறாரு. அப்போ நமக்குலாம் தெரியாது, நீங்கள் தான் எல்லோரும் அடிச்சிட்டீங்களோ உங்களுக்கே இது பாதுகாப்புன்னு கேட்குறேன். அப்போ அவர் கேட்குறாரு, ஏன் நீ பயந்தா அப்படிங்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி சில கேஸுகள் இருக்குது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 99 கேஸு அந்த வயசில். அப்போ எத்தனை வயசு?
20 வயசு 19 வயசு. ஆ. சும்மா தான் நான் தேட்டரில் கரெக்டாக அங்கே அது மாதிரி தேட்டரில் டிக்கெட் எடுக்கிற இடத்துல அது மாதிரி வரும். ம். அப்புறம் அது வந்து தலைவர் உடனே போலீஸ் அதிகாரி கூப்பிட்டு என்ன அவன் மேலே உண்மையான கேஸு என்ன பண்ண முடியும்னு பாருங்க அப்படின்னாரு. 1 மாதத்தில் எல்லா கேஸும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒரே ஒரு கேஸை தவிர எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து தலைவர் சொன்னார்ல இங்கே வர சொன்னார் சென்னைக்கு, அவரை பார்க்க வரேன். ம். பார்க்க வந்து அவர் தான் தலைவர் வீட்டுக்கு வந்து இருக்கேன். இல்லை எங்கள் அண்ணன் வீடு குன்றத்தூரில், தலைவர் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அண்ணன்ட்ட சொல்ல நம்பவே இல்லை, ஏன்னா தலைவர் எங்கே இருக்குன்னு தெரியாது, நான் திருச்சியில் எனக்கு தெரியாது. அப்போ எங்கள் அண்ணன் போயா உன்னை வந்து பார்க்க போகிறாரா பாப்போ அப்படின்ட்டாங்க. வீட்டில் எதாவது சண்டை போட்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு இங்கே வந்து தங்கிறதுக்கு நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் லெட்ரு போடுறாங்க என் காக்காவுக்கு, இது மாதிரி இருக்குது அப்படின்னு லெட்ரு போடுறாங்க. அது லெட்ரு 5 நாள் ஆகும், வர்றதுக்கு 5 நாள் ஆகும். அப்போ அங்கே குன்றத்தூரில் ஒரு சிலம்ப போட்டி நடந்துகிட்ருக்கு அந்த சிவன் கோயில் பக்கத்தில். நானும் வேடிக்கை போய் பார்க்க போயிருந்தேன். அப்புறம் அது மாதிரி டிவிலாம் கிடையாது, தேட்டர் ஒரு தேட்டர் தான். அங்கே தேட்டரில் காலையிலே போய் நான் தான் டிக்கெட் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதில் வந்து நான் வந்து அவங்கள்ட்ட போய் கேட்குறேன், மேலே ஏறி கேட்குறேன், நான் சிலம்பம் கொஞ்சம் சுற்றுறேன். அப்படியே எங்கே இருந்து வரேன், நான் திருச்சிங்க அப்படிங்கிறேன். திருச்சின்னா எவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டு இருக்காரு, ஒரு 1.5 மாதமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் கற்றுக்கிட்டு 15 வருஷம். ஆனால் அவர்கிட்ட அப்போ தான் தருவாங்கல்ல, தரமாட்டாங்களே. கம்பெடுத்து சுற்றினேன், அரண்டுச்சு அந்த குன்றத்தூர் ஏரியாவே. அதுக்கப்புறம் சுருள் சுற்றினேன், நுங்சாக்கு சுற்றினேன், கராட்டை கட்டாஸ் பண்ணேன். இதெல்லாம் பண்ணோன்னே எல்லாம் இது பண்ணி அங்கே இருந்து மாலைலாம் எடுத்து வந்து போட்டு எனக்கு ₹1 ₹2 ₹300 மேலே சேர்ந்துச்சு எனக்கு. அப்போ 100 கிரவுண்டாங்க சேர்ந்து அந்த பணத்தை வச்சுட்டு செலவு வச்சுருந்தேன். அப்புறம் எங்கள் அப்போ தான் எங்கள் அண்ணன் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. எங்கள் அண்ணனை வந்து பார்க்க வந்தாங்க, என்னடா அவன் இவ்வளோ சுற்றுறான், கண்ணுக்கே தெரியல, இங்கே எல்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் அவெல்லாம் ஒன்றுமே இல்லை இவங்ககிட்ட அப்படின்ட்டு சொல்லி எங்கள் அண்ணன் வந்து வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அண்ணன் வீட்டு முன்னாடி அங்கே அப்போ எல்லாருக்கும் திண்ணை உண்டு, எல்லார் வீட்லையும் திண்ணையில் உட்காந்துருக்காங்க. போனேன், என்ன எங்கே போய்ட்டு வரான்னாங்க. அண்ணன் இந்த மாதிரி சிலம்பு சுற்றுறேன், நீ உடனே ஊருக்கு கிளம்புனாங்க. ஏன் என்ன நீங்கள் சுற்றுனால அவங்களாம் பெரிய ஆளுங்க, உன்னை அடிச்சு போட்டுருவாங்க. அண்ணே என்னெல்லாம் அடிக்க முடியாதுண்ணே அப்படிங்கிறேன். உனக்கு தெரியாது எனக்கு, அவங்கள போய்ட்டு தெரியும், கிளம்புங்கிறாங்க. நான் இப்போ மணி 12 மணி, நான் இப்போ எங்கேனே கிளம்புவீங்க என்ன? சரி நீ உள்ளே போய் படுத்துக்க, நான் வெளியே உட்காந்துருக்கேன், யாருன்னா அதை நான் சமாளிச்சுக்கிறேன் நீ போ அப்படின்றாங்க. எங்கள் அண்ணன் வெளியே இருக்காங்க, நான் உள்ளே சேர் போட்டு நான் உள்ளே உட்காந்து அந்த அப்போல்லாம் கதவு இந்த மாதிரி சாவி இவ்வளோ பெருசாக இருக்கும், அப்படி ஊற்று பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் அண்ணனை 5 மணிக்கு அந்த ஆளுங்க குரூப்பு வந்தாங்கன்னா அதில் வந்த குரூப்பை என்கிட்ட கற்றுக்கணும்னு வந்தாங்க. ஓகே ஓகே, கற்றுக்கணுங்க, அந்த பையன் நல்லா சுற்றினார், உங்கள் தம்பின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். எங்கள் அண்ணன் வந்து தலைவர்கிட்ட சேர்றதுக்கு ஒரு அம்மா கூட்டி அனுப்பிச்சாங்க. எங்கள் அம்மா அந்த அம்மா கூட தலைவர் வீட்டுக்கு போகிறேன், நான் அந்த அம்மா உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. என்ன கேட்டார், நீ யாருன்னாரு. நான் திருச்சிலேருந்து வரேங்க. தங்கம்மா? ஆமாம், போ அப்படின்னாரு. எம்ஜிஆர் அப்போவுமே சொல்லியிருக்காரு, ஒரு 1.5 மாதம் முன்னாடியே இந்த மாதிரி திருச்சிலேருந்து ஒரு பையன் தங்கம் வந்தால் உள்ளே விடுன்னு இருக்காரு. போலீஸ்லாம் இருக்கார் அவர் வீட்டில். ஓகே ஓகே, அவர் வீட்டில் ஒரு செக்யூரிட்டி மாதிரி நிற்பார், அவர் கூட இருந்தவர், அவர் தான் நிற்பார். அவர் உள்ளே போக சொன்னார். தலைவர் என்னை அப்படியே வந்தார், பார்த்துட்டே வந்து என்னை பார்த்தாரு. பார்த்தோன்னே சாக்கா இங்கே வா அப்படின்னாரு. எப்போ வந்தானார்? 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் ஆச்சா, என்ன பண்ணுறானார்? எங்கள் அண்ணன் சொன்ன நம்பலை, இப்போ தான் வந்து விட்டாங்க அப்படின்னோடனே ஓகே சாப்பிட்டேனார். சாப்பிட்டேன். கையை வந்து மோந்து பார்த்தார், சாப்பிட்டானான்னு. சாப்பிடல. நான் காலையில் சீக்கிரம் வீட்டிலேருந்து கிளம்புனேன்ல, இப்போ முதல்ல சாப்பிடு அப்படின்னாரு. சாப்பிடுவேன், நான் மத்தியானம் உன்ட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டார். கூப்பிட்டு உடனே சாப்பாடு கொடுக்க சொன்னார். அதில் அனகாபுத்தூர்லேருந்து ஒரு தம்பி வந்து இருந்தாப்புல, அவர் அங்கே இருந்தார், என் வயசு இருக்கும். அவர் தான் கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் பண்ணி நாங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். மத்தியானம் தலைவர் வந்தோடனே அப்புறம் சில விஷயங்கள் கேட்டார், எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே அவர் வீட்டில் 3 வருஷம் ஓகே, தலைவர் வீட்டிலே. அவர் கூட சிலம்பு சுற்றுவேன், யோகா பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன். அவர் வீட்டுக்குள்ளே ஒரு பூமிக்கு அடியில் ஒரு ரூம் வச்சுருக்காரு. அந்த ரூமில் தான் போய் தியானம் பண்ணுவார். அங்கே அவர் கூப்பிட்டு போவார், என்ன கண்ணாடி முன்னாடின்னு ஒரு விளக்கி வச்சு தியானம் பண்ணுவார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் சில விஷயங்கள் அதோட வித்தைகள் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவராக தான் கேட்டார், நீ சினிமாவில் சேர்ந்துட்டு போயின்னு. அது வரைக்கும் எனக்கு அந்த ஐடியாலாம் கிடையாது. சினிமானா அப்படி பார்ப்போம். அதான் ஒரு வாட்டி இந்த குன்றத்தூருக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வரும்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கேஆர் விஜயா நடித்த படம், அந்த படம் வந்து ஏதோ ஒரு படம், அந்த படத்தில் வந்து ஒரு சீன் நடித்தேன். ஒரு சீன்னா கூட்டத்தில் கும்பலாம். அதுக்கப்புறம் ஒரு படம் ஜெய்சங்கர் சார் படத்தில் நடித்தேன். அதெல்லாம் சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நின்று போயிருக்கேன். அதுக்கப்புறம் தலைவர் சொல்லி சேர்த்து சினிமாவில் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா ஒரே காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.